நாள்ல அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறீங்க, அது வந்து ஒரே சீரா விற்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? எந்த ஊர்ல அதிக விலைக்கு விற்கிறாங்க? சில தியேட்டர் உரிமையாளர் எந்த ஊர்ல விற்கிறது கிடையாது. நீங்க நான் சேலஞ்சாவது சொல்லுவேன், 190 ரூபாய்க்கு மேல தமிழ்நாட்டில் நீங்க எந்த தியேட்டர்ல நீங்க டிக்கெட் விற்கிறது பார்க்கவே முடியாது. என்ன காரணம்னா, அதாவது நீங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரானரி கேஸை நீங்க சொல்லாதீங்க. ஒரு பெரிய நடிகருடைய படம் வந்திருக்கும், ரசிகர் மன்றத்தில் ஒரு ஷோ எடுத்திருப்பாங்க, அவங்க போய் ஏதாவது வெளியில் வைக்கலாம். இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு அக்கேஷனா நடக்கக்கூடிய ஒரு கேஸுகள். ஆனா 199 தியேட்டர்ல நீங்க ஆன்லைன்ல நீங்க டிக்கெட் வாங்கினீங்க. முந்தி மாதிரி எல்லாம் கிடையாது. கவுண்டர்ல வச்சு விற்கிற நிலைமையெல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு. தமிழ்நாட்டுக்கு அத்தனை தியேட்டர்லயும் ஆன்லைன் நீங்க பார்க்கலாம். எந்த தியேட்டராவது ஆன்லைன்ல 190 ரூபாய்க்கு மேல போட்டுருக்காங்கன்னு பாருங்க. இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் அதே மாதிரி இந்த தின்பண்டங்கள், பார்க்கிங், இந்த வாட்டர் பாட்டில் ரேட் அதுவுமே ஒரு அது வந்து எப்படின்னு சொல்லப்பட்டுனா, இப்ப நீங்க அதான் அப்புறம் இது பழைய உதாரணத்துக்கு போக வேண்டியதான். தாஜ் ஹோட்டலுக்கு இட்லி வாங்க போனீங்கன்னு, தாஜ் ஹோட்டல் இட்லி என்ன தெரியுமா? 120 ரூபா ஒரு பிளேட் இட்லி. சாதா கடைக்கு போனீங்கன்னா அதே இட்லி 10 ரூபா. ஏன் 120 ரூபாய்க்கு விற்கிறீங்க? நீங்களும் 10 ரூபாய்க்கு கொடுக்கலாமா? அதே மாவு தான் ஊத்துறீங்க, 100 ரூபாய் கேட்க முடியுமாங்க? அவங்களுடைய கட்டமைப்பு என்ன, அவங்களுடைய செலவினங்கள் என்ன இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து அவங்க எங்கிருந்து கொண்டு கொடுக்க முடியும்? அவங்க எல்லா துறையிலுமே அது இருக்கு. நீங்க வந்து உணவு பண்டங்கள்லயும் அது இருக்குது. உணவு பண்டங்கள்ல அத்தனை ஹோட்டல்லையும் ஹோட்டலுக்கு ஹோட்டல் வித்தியாசம் இருந்துட்டே இருக்குது. ஊத்துறது ஒரே மாவு தான், அதே இட்லி தான், அதே தோசை தான். ஒரு சாதா தோசை 900 ரூபாய்க்கு சென்னையில் ஒரு ஹோட்டல் விற்க தெரியுமா உங்களுக்கு? பிளைன் தோசை 900 ரூபா 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அதே தோசை சாதாரண ஹோட்டலுக்கு போனீங்கன்னா வெறும் 30 ரூபா. 900 ரூபாய்க்கு சாப்பிட்றோம், அவங்க போய் சாப்பிட தான் செய்யறாங்க. சரி, நீங்க இந்த உணவு பண்டத்தில் யாரு கட்டுப்பாடு விதிக்க முடியும்? அவங்களுடைய நிர்வாக செலவுகள், அவங்களுடைய ஹைஜீனிக் இது அதெல்லாம் வச்சு தான் அவங்க விளைவிக்க முடியும். அதை போய் யார் கட்டுப்படுத்தி இந்த ஸ்டாண்டர்டா இதான் வைக்க முடியும்? இப்போ முந்தி ஒரு காலத்தில் ஒரு 30-25 வருஷம் முன்னாடி ஜனதா சாப்பாடுன்னு ஒன்று போட்டாங்க. அதாவது சாப்பாடு வந்து இந்த விலைக்கு தான் ஜனதா சாப்பாடு, 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு, எனக்கு ஞாபகம் இல்லை, ஜனதா சாப்பாடுன்னு போட்டாங்க. மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பிரம்மாண்டமான சாப்பாடு, அப்போ ஜனதா சாப்பாடும் உண்டு, ஸ்பெஷல் மீல்ஸும் உண்டு அப்படின்னு போட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டா ஒரு இடத்துல குடிக்கிறது. இப்போ நானே வந்து தியேட்டர் நான் சொன்னேன், பவானியில் என்னோட தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டரில் பாப்கார்ன் 20 ரூபா தான் ஆச்சுங்களா. இதே இன்னொரு ஊர்ல தியேட்டர் இருக்குது, அந்த தியேட்டரில் பாப்கார்ன் 150 ரூபா. அந்த ஊர்ல 20 ரூபாய்க்கு விற்கிற பாப்கார்ன், இந்த ஊர்ல 150 ரூபாய்க்கு விற்கிற பாப்கார்னுக்கு நிறைய குவாலிட்டி வித்தியாசம் இருக்கு. சார், நேற்று நீங்க பேசும்போது தியேட்டர் ஒரு சமத்துவமான ஒரு இடம், எல்லா ஜாதிக்காரும் ஒரு ஈக்குவலா உட்காந்து ஒரே படத்தை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி படங்கள்ல ஜாதி பூத்தப்படுதுன்னு ஒரு விமர்சனம் அண்மைக்காக ஒரு அதை பத்தி நினைக்கிறேன். இல்ல இப்ப போயிட்டு இருக்கிற பிரச்சனை வந்து இந்த விமர்சனத்தை பத்தி போய்கிட்டு இருக்குது. இப்ப இந்த இடத்துல வந்து இருந்துகிட்டு இன்னொரு புது பிரச்சனை நம்ம உருவாக்க வேண்டாம் ஆச்சுங்களா. அதை தனியா பேசுவோம். சார், இப்போ ஒரு ஃபேமிலி வந்து படத்துக்கு போனா ஒரு 1000 ரூபாயாவது செலவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது விமர்சனம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் வந்து அந்த படத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம வந்து பாக்குறது அவங்களுக்கு ஒரு இழப்பீடா இருக்காதுங்களா? நாங்க விமர்சனம் தான் வேண்டாம்னு சொல்லிக்க, விளம்பரம் வேண்டாம்னு சொல்லவே இல்லையா? நீங்க பாசிட்டிவா விளம்பரம் பண்றீங்க, படங்களை வந்து ஒரு பாசிட்டிவா மட்டும் கிடையாது, அந்த பாசிட்டிவ் விளம்பரம் நாங்க பண்ண முடியாது. நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டுனா, இந்த படம் வருது, இன்னார் நடிச்சது, இன்னார் டைரக்ட் பண்ணது அப்படிங்கிற விளம்பரம் வரதான் போகுது. அப்புறம் சமூக வளத்திலே அந்த விளம்பரம் வந்துட்டு தான் இருக்குது. மக்களுக்கு தெரியும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது என்னன்னு. முதல் ஷோக்கு வருவாங்க. வரக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, படம் நல்லா இருந்ததுன்னா அவங்க 100 பேர்த்துட்டு சொல்லுவாங்க, சுமாரானால் 100 பேர்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் தடுக்க முடியாது, புரியுதுங்களா? ஆக மவுத் டாக்கில் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஊடகங்கள்லாம் வராதுக்கு முன்னால மக்கள் எப்படி படம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க? ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா வீட்டில் போய் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அவங்ககிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லுவாங்க, மக்கள் திருப்பி வருவாங்க. படம் சுமாராக இருந்தால் என்னமாங்க, படம் சுமாராக இருக்குது, பெருசாக எனக்கு பிடிக்கல அப்படிம்பாங்க. பக்கத்தில் என்னவாங்க, சரி இவனுக்கு பிடிக்காட்டி எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஃபேமிலி ட்ராமா பிடிக்கும் இல்லைங்களா, ஒருத்தருக்கு ரொம்ப உலகத்தரம் வாய்ந்த படம் இருந்தால் தான் பிடிக்கும். இப்படி ஒருத்தருடைய இதுவும் வேதனைப்படும், வேறுபாடுகள் இருக்கும். இப்போ நான்லாம் சினிமாலேயாவது இருந்துட்டு இருக்கேன். என்னால் வந்து இந்த உலகத்தரம் வாய்ந்த படங்களை வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்கள் அது இதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக பிடிக்காது. ஏன்னா நான் அந்த ரசனை இல்லை. நான் வந்து எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரஜினிகாந்த் படம், கமலஹாசன் படத்தையே பார்த்து பழகப்பட்டவன் நான். என்ன ஆனால் அதே சமயத்தில் சில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் சொசைட்டியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா அந்த மாதிரி உலகத்தரம் வந்து விரும்பி பார்ப்பாங்க. இப்படி மக்களுடைய ரசனை மாறி மாறி இருக்கும். பொம்பளை லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் தான் அவங்களுக்கு பிடிக்கும், பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம் தான் அவங்களுக்கு பிடிக்கும். இப்படி மாறுபட்ட ரசனைகள் இருக்கிற இடத்துல போய் நீங்க போய் இந்த மாதிரி தான் படம் கொடுத்தா மக்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் 10 பேர் கேட்டீங்கன்னா 10 பேர் 10 ரசனை சொல்லுவாங்க. இப்போ இந்த விமர்சனங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்துல கருத்துரிமையின் அடிப்படையில் வருது. கருத்துரிமையை தடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? இதுல நாங்க தான் விமர்சனம் பண்ணாம தடுக்க முடியும் கோர்ட்ல போய் அப்படின்னு நீங்க? சரி, இதே கருத்துரிமை நீங்க வந்து எல்லா இடத்துலயும் நீங்க காட்டுவீங்களா?
நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான். நீங்க ஒரு ஜவுளி கடை முன்னாலேயோ ஒரு நாய் கடை முன்னாலேயோ இல்ல உங்க கருத்து உரிமைன்னு ஹோட்டல்ல வந்து விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு. எங்க அப்படி இருக்கு. எங்கேயும் சொல்ல முடியாது. நீங்க ஒரு ஜவுளி கடை முன்னாலே ஒரு ஹோட்டல் முன்னாலே போய் நின்று இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடாதீங்க, இங்க மசாலா தோசை நல்லா இல்ல, இந்த ஜவுளி கடை போய் எடுக்காதீங்க, இங்க இருக்கிற துணியெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவீங்க நீங்க. அது வந்து நீங்க பப்ளிஷ் பண்றீங்க. இது வந்து சினிமாங்கிறது ஒரு மீடியா தானே. நீங்க ஒரு கருத்தை சொல்ல வர்றீங்க, அந்த கருத்துக்களை விமர்சிக்கிற வரைக்கும் அந்த சேனல்களுக்கு இருக்குமா இல்லையா? நாங்க அதை திருப்பி கேட்டு நேற்றுக்கு சொன்னதுதான். நீங்க வந்து இருக்கீங்கல்ல, நீங்க ஒரு ஊடகம் நடத்திட்டு இருக்கிறீங்க, ஊடகத்தில் நிறைய நிகழ்ச்சி போடுறீங்க. நீங்க போடுற 2 நிகழ்ச்சி எனக்கு பிடிக்கல. உங்க ஊடகத்தை வாசல் வந்து நான் வந்து நின்று இந்த நிகழ்ச்சி எல்லாம் மட்டமா இருக்குது, யாரு இந்த ஊடகத்தை பாத்துக்காங்கன்னு சொன்னா நீங்க கமெண்ட் இருப்பீங்களா? சோசியல் மீடியாக்களை விமர்சிச்சுட்டே தான் இருக்காங்க. எதுல? சமூக வலைதளங்கள்ல பாருங்க, விமர்சனம் வந்துட்டே தான் இருக்கு. அவ்வளவுதான். சமூக வலைதளத்தில் பண்றீங்களா ஒழிய அது வந்து தனி மனிதர் பண்றாங்க ஒழிய உங்களை பத்தி இன்னொரு சேனல்காரர் விமர்சனம் பண்றாங்களா, இல்ல இன்னொரு தியேட்டர்காரர் விமர்சனம் பண்றாங்களா? நான் எங்க தியேட்டர்ல போட்டுமா இந்த சேனல் நீங்க பாக்காதீங்க, இந்த சேனல் மட்டமா இருக்குன்னு எங்க தியேட்டர்ல விமர்சனம் பண்ணி நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அப்ப நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா நாங்க ஒத்துக்கணும். என்ன நியாயம் பேசுறீங்க?